நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல்ல கிறிஷோட அம்மா இல்லன்னு சொல்லி அவனை மீனா வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க பாட்டி லட்சுமி. ஆனா நம்ம விஜயாவுக்கு கிறிஷ் அந்த வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. என்னடா இது, இன்னொரு குழந்தை வந்து இந்த வீட்டுல இருக்கணுமான்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய உறுத்தல். அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்றாங்க. உடனே அவங்களுக்கு தோணுன ஒரே ஆள் நம்ம சிந்தாமணிதான். போன் போட்டு ஐடியா கேக்குறாங்க. என்ன சிந்தாமணி, இந்த பையனை வீட்டை விட்டு விரட்ட என்ன செய்யலாம்னு விஜயா கேட்க, நம்ம சிந்தாமணி ஒரு வில்லத்தனமான ஐடியா சொல்றாங்க. அந்த பையன் நம்ம மேல பயம் வரணும், அப்பதான் அவனே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கு அவன் ஏதாவது சேட்டை பண்ணா நல்லா 4 போடு போடுங்க, இல்லைனா கரண்டியை நல்லா சூடு பண்ணி சூடு வச்சிருங்கன்னு ஒரு கொடூரமான ஐடியா சொல்றாங்க. அடப்பாவமே, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ரோகிணிக்கு தூக்கி வாரி போச்சு. என்னங்க பேசுறீங்க நீங்க, இதெல்லாம் சித்திரவதை. கிறிஷோட பாட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களைத்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி விஜயாவை அலற விடுறாங்க. பாவம், விஜயாவுக்கு ஒரே பயம். இந்த ஐடியாலாம் வேண்டாம் சிந்தாமணி, வேற ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பிறகு யோசிச்சுட்டு இன்னொரு ஐடியா இருக்குன்னு சிந்தாமணி சொல்ல விஜயாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. அவனுக்கு யாரும் இல்லதானே, அவனை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விடலாமான்னு கேக்குறாங்க. விஜயா உடனே ஐயோ, என் வீட்ல இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்களேன்னு யோசிக்கிறாங்க. அதற்கு நம்ம சிந்தாமணி, என்னது கேக்குறீங்களா, நீங்க எதுக்கு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, யாருக்கும் தெரியாம அவனை கடத்திடலாம். நான் என் ஆட்களை வச்சு அவன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது தூக்க சொல்லிடுறேன், அப்புறம் எங்காவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுடலாம்னு சொல்ல விஜயாவுக்கு ஒரே குஷி. இந்த ஐடியாவும் நல்லா இருக்கேன்னு உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அடடா, இவங்க திட்டமெல்லாம் இப்படி போக இதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ரோகிணிக்கு மனசுக்குள்ள ஒரே பதைப்பதைப்பு. உடனே மீனாவுக்கு போன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல. முத்து கிட்ட கிறிஷ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. முத்து ஸ்கூலுக்கு போக அங்கதான் அந்த ட்விஸ்ட். கிறிஷ வேறு ஒரு கார்ல கடத்திட்டு போறத பாத்துட்டாரு நம்ம முத்து. அவ்வளவுதான், அந்த காரை துரத்தி பிடிச்சு உள்ள இருந்த கடத்தல் ஆட்களை எல்லாம் 4 சாத்து சாத்தி கிறிஷ பத்திரமா காப்பாத்திட்டாரு. அடடா, அதுக்கப்புறம் என்னாச்சு, கிறிஷ கடத்தியது யாருன்னு முத்து கண்டுபிடிச்சாராமா? நம்ம விஜயா, சிந்தாமணிக்கு என்ன நடந்தது, இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்கள்ல பார்க்கலாம். மறக்காம பாருங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.